எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பதிவும் பணியே போல நன்னிய என்முன் இன்று நசித்திட வேண்டும். அன்னோய் மகாபுருந்தார். எண்ணிய முடிதல் வேண்டும், நினைக்கிறதெல்லாம் நிறைவேறணும். நல்லவே எண்ண வேண்டும், அது எது நல்லது தான் நினைக்கணும். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், உறுதியான உள்ளம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். அறிவு வேணும், அது நல்ல அறிவா இருக்கணும், அந்த அறிவோட தெளிஞ்ச அறிவா இருக்கணும். நன்னிய என்முன் பண்ணிய பாவம் தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த தவறுகள் குற்றங்கள் எல்லாம் நன்னிய என்முன் மிகச்சிறந்த தாயே உன்னுடைய முன்னால அது என்னை விட்டு அந்த தவறுகள்லாம் என்னை விட்டு விலக முடியாது, எனக்கு அருள் செய்யும். மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காங்க. மகாகவி பாரதியாருடைய அந்த செய்தி சொல்லி நான் தொடங்குறேன். அட்ரஸிங் ஃபர்ஸ்ட் அட்ரஸிங் சொன்னாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதாயே சொல்லணும். நிறைய பேர் சொல்லலாம் கொஞ்சம் நேரமாகும். அதனால மேடை அமர்ந்திருக்கும் மேன்மைக்கு என் இதயத்தில் இன்றைக்கு இருக்கின்ற கலைஞர்கள் நடிகர்கள் எல்லோருக்கும் அரங்கேற்ற அமைப்பிற்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், ஆஸ்பிஷியஸ் டே, தை அமாவாசை. மத்தியானத்துக்கு மேலே தை அமாவாசை. தை அமாவாசையில் இந்த மிகச்சிறந்த நாளில் இந்த நடிகர் விளக்கம் ஃபில்ம்ஸ் அப்ரிசியேஷன் சொசைட்டி ஒரு புதிய பேர். அந்த பேர் என்னுடைய எங்கள் வீட்டு பிள்ளைகள் மகேந்திரன், ஒய்ஜி மகேந்திரன், நிறைய விஷயங்கள் இருக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். அது பாரத் கலாச்சாரமுடைய ஒரு கிளையாக இது ஆரம்பிக்கிறது. பாரத் கலாச்சாரம் ஆரம்பிச்சப்போவே என்னை மகேந்திரன் கூப்பிட்டு என்னை ஆர்டர் பண்ணிடுச்சு. அப்போ நடிகர்களுடைய அருமை அண்ணன் அமரர் சிவாஜி கணேசன் வயதானாரா அந்த நிகழ்வில் என்னை கலந்துக்கிட்டு நான் என்னை முதன்மையாக கலந்துக்கிட்டு என்னை முதன்மையாக என்னை கௌரவிச்சது. அதுக்கப்புறம் இப்போ இது கூப்பிட்டு பேசணும்னு நிறைய பேசணும். நான் மகேந்திரனை கேட்டேன், போன வருஷம் 61 பாசமலருடைய கோல்டன் ஜூப்ளி. அண்ணனுக்கு சிவாஜி கணேசனுக்கு நான் முதல்ல எழுதிய என்றைக்குமே மனம் மாறாத பசுமையான பாசமலர் படம். அந்த படம் தான் நான் 1958-59 கமலா செல்வராஜ் வந்திருக்காங்க. அப்போ 50 வருஷம் கழிச்சுருங்க. இப்போ என்னோட வயசு 81, இதில் 50 வருஷம் கழிச்சுருங்க. 58-59 ஜெமினி சாவித்திரி 2 பேர் தான் நான் பாசமலர் எழுதுறதுக்கு காரணம். அண்ணங்கிட்ட டீச்சிங் யூனிட் அப்போ கொடி கட்டி பறக்கிறாங்க அந்த பூஸ்டிங் டைம். அந்த நேரத்தில் ஜெமினி என்ன அழைச்சிட்டு போய் சிவாஜி நான் பாசமலர் சமயத்தில் இந்த முழு விவரத்தையும் சொல்லணும்னு இருக்கேன். ஏன்னா நான் மகேந்திரனை கேட்டேன், மகிழ்ச்சின்னு கூப்பிட்டு அதே வருது. மகேந்திரனை கேட்டேன், இதை பாசமலர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாமே. பாசமலர் தான் போன வருஷம் கோல்டன் ஜூப்ளி 27/5/1969 பாசமலர் ரிலீஸ் ஆச்சு. அந்த 27/5 மே மாதம் 27ஆம் தேதி நான் மறக்க முடியாத நாள். 61 இருக்கட்டும், என் வாழ்க்கையில் ஒரு முதல் திருப்பு முனையாக ஏற்பட்ட நாள் என்னுடைய திருமண நாள். பாசமலர் ரிலீஸ் 27/5. என்னுடைய துணை எதிரில் உட்கார்ந்துருக்காங்க என்னுடைய அத்தை மகள். 27/5 என்னுடைய 7வது திருமண நாள்ல பாசமலர் ரிலீஸ் ஆச்சு. அப்போ எனக்கு வயசு 22. என்னுடைய திருமணத்தப்போ எனக்கு 22. அந்த அம்மா அத்தை மகளுங்கிற காரணத்தினால இளவயதிலே திருமணம் ஆயிடுச்சுது. அந்த அம்மா எஸ்எல்சி முடிச்சாங்க. ஹையர் செகண்டரி படிச்சு 1 வருஷம் டீச்சர் ட்ரைனிங்காக படிச்சாங்க. ஏப்ரல் முடிஞ்சோடனே 27/5 மே மாதம் கல்யாணம். அது எதிர்பாராமல் அந்த 27/5 பாசமலர் ரிலீஸ் ஆச்சு. 1961 போன வருஷத்தோட 50 வருஷம் முடிஞ்சு 51வது வருஷம். தம்பி எங்கள் குடும்பத்துக்குள்ளே ராகுலிட்ட கூட நான் சொன்னேன். அதை
அது ஒரு கேட்டுவது மாதிரி நாம் எல்லாம் சந்தித்தது ஒரு விழா மாதிரி நடத்தலாமே முடியல. ஏன்னா அப்போ தம்பி துஷ்யனுடைய திருமண விஷயமா குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருந்தது. அது இல்லைன்னா போன வருஷமே இது ராம பிரபு இது குடும்பம் அவங்க குடும்பத்து விழாவில் நடந்திருக்கணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா பாசமலர் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னா பாசமலருக்கு நான் போய் தான் ஆகணும். பாசமலரை சார்ந்து தான் ஜெமினி கணேசன் சாதித்து ஜெமினி கணேசன் தான் இந்த கொண்டு போய் நடிகர்கள் அண்ணத்தை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தினுடைய விளைவு பாசமலருக்கு நான் வசனம் எழுதினேன் 58, 59. பாசமலருக்கு அடுத்தபடி 10 நாள்ல எனக்கு பாசமலருடைய படப்பிடிப்பு ஆரம்பிச்சோடனே அதனுடைய வசனங்கள் அங்கேயே சிறப்பாக பேசப்பட்டுச்சுது. அந்த சிவாஜி கூப்பிட்டு சொன்னாரு, இன்னொரு படம் இதே யூனிட்ல ஆரம்பிக்கிறோம், அப்போ அந்த படத்தையும் நீயே எழுது, நான் நடிக்கிறேன், சாவித்திரி இருக்கு, ஜெமினி கணேசன் இருக்கான், பாவம் ஆடாப்படாது தான் உங்க அப்பாவை 8 வயசு வித்தியாசம் பொருட்படுத்த மாட்டாங்க. நடிகர் திலகவதி 1928, ஜெமினி கணேசன் 1920. ஆடாப்படாது தான் பேசுவார். போப்பா போப்பாட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடுவார். அடுத்த படம் படித்தால் மட்டும் போதுமா 10 நாள்ல எனக்கு கமிட் ஆச்சு. அந்த படத்தை நீயே எழுது, சண்முகத்துக்கு சொல்லிட்டேன். இந்த லட்சஸ் எல்லாம் மற்ற போன வசனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய படங்கள் எனக்கு நீ எழுத வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாரு. 2வது கமிட் ஆனது எனக்கு படித்தால் மட்டும் போதுமா. ஒரு 10 நாள்ல பாசமலர் படைப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது சிஸ்டர் கன்சர்ன் பாசமலரே சொந்த படம் மாதிரி தான். நெகட்டிவ் ரைட்ஸ் கண்ட்ரோல் பீஸ் சிவாஜி ஃபிலிம்ஸ் பார்க்க கூட சொல்ல போனா நம்ம சந்தானம் ரோகன் பினாமின்னு சொல்லலாம். அதே மாதிரி படித்தால் மட்டும் போதுமாவும் சிவாஜி ஃபிலிம்ஸுடைய சொந்த படம் தான். நெகட்டிவ் ரைட்ஸ் கண்ட்ரோல் சிவாஜி ஃபிலிம்ஸ் தான். காஸ்டியூம் ராமகிருஷ்ணன் ரெங்கநாதன் ஃபிலிம்ஸ் அது ஆரம்பிச்சது. ஏன் இது சொல்ல வரேன்னா இதை சார்ந்து தான் அடுத்தது 3வது இங்கே வர்றேன். எனக்கு வார்த்தால் மசீதியில் 3வது படம். உடனே ஒரு வருஷத்துக்கு உடனே 5 சிவாஜி படம் எனக்கு கமிட் ஆகிடுச்சு. 63, 64 புதிய பறவை வரைக்கும் 6, 7 படம் படம். அது என்னுடைய செயல் அல்ல, என்னுடைய சக்தி அல்ல, என்னுடைய சாமர்த்தியம் இல்லை, ஆண்டவரின் அருள், ஆண்டவரின் ஆசீர்வாதம்.